பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவ வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்று குறிப்பிடும்போது அதன் 1வது வசனம் சொல்லுகிறது, அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து. தனித்து விடப்பட்டது நன்மை. ஒரு தெய்வ பிள்ளை, ஆமீன், தனியா எல்லாரும் உறவுகள் குடும்பம் தனித்து விட்டுருவாங்க. தேவனை அறியும் போது, தேவ ஊழியத்திற்கென்று ஆமீன் நம்மை விட்டு கொடுக்கும் போது, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஆமீன் நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது, பல சூழ்நிலைகளில் ஒரு சோதனை போல கூட வரலாம் தனித்து விடப்படுவது. அதை கூட பவுல் இந்த இடத்துல எழுதும்போது, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், பிரைஸ் காட், ஆமென், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் பொருள் என்ன? ஆமென், தேவனுக்காக ஆண்டவருக்காக நீ ஆமென் சில காரியங்களை விடும்போது, சில உலக அசுத்தங்களை விட்டு விலகும்போது, ஆமென், நீ தனித்து விடப்படுவதும், ஆமென், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஆமென் உபத்திரவம், அது ஒரு உபத்திரவமாய் கருதுகிறார். நம்முடைய மனதுக்கு வேதனை தரும். நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் அதை உண்டு பண்ணும். அது ஒரு உபத்திரவமா. ஆனால் இப்படிப்பட்ட தனித்து விடப்படுகிற சூழ்நிலை கூட கடந்து வந்தால் இதை நாம் சகிக்க வேண்டும். சகிப்பதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆவியானவர் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உணர்த்தி தருகிறார். யாராவது உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், சிநேகிதர்கள் உன்னை கைவிடும் போது, விட்டு விலகும் போது, புரிந்து கொள், இதை நான் சகிப்பதற்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த உறவு பிரிவும் போதெல்லாம் மனம் வேதனை உண்டாகும், துக்கம் உண்டாகும். தேவன் அறியாமல் ஒன்று சம்பவிப்பதில்லை. ஆனால் சில காரியங்களை ஆமென் தனித்து விடப்படுகிறாயா? நீ எடுத்த தொழிலில், எடுத்த பிரயாசத்தில் நீ தனித்து கைவிடப்படுகிறாயா? அதை தேவன் அனுமதித்து அதை சகிக்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்ய போகிறார். அதை சகிக்கும்படி தேவனுக்கு பலனை தரப்போகிறார். க்ளோரி டு காட். தனியா விட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே அது ஒரு உபத்திரவம். அந்த உபத்திரவத்தை விட்டு விலக ஓட இயலாது. ஹல்லேலூயா. நாமே தனித்து விடப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இதை சகிக்க பலன் தாரும், தந்திருப்பார் நிச்சயமாவே. இன்னும் ஆண்டவர்கிட்ட வேணா சந்தேகம் தான் கேட்டுக்கொள்ளலாம். ஆண்டவரே, சகிக்கும்படி நீ என்னை நியமித்திருக்கிறீர், அதை விழுந்து போகாமல் காத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி செபிக்கல. இதெல்லாமே ஒரு உபத்திரவம். இப்படிப்பட்ட சில உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போகிற தெய்வ பிள்ளையா நீ? ஆமென். நம்பினவர்கள் கைவிட்டார்களா? தேவனே அதை அனுமதித்து சகிக்க பலனை தருகிறார். இந்த கால வேளையில் எப்படிப்பட்ட நிலையில் தனித்து விடப்பட்டாயோ, தொழிலில் தனித்து விடப்பட்டாயோ, அல்லது குடும்பத்தில் இயேசுவின் நிமித்தம் தனித்து விடப்பட்டாயோ, இந்த கால வேளையில் அதை சகிப்பதற்கான பலனை தேவன் தருகிறார். ஆமென். அதற்காக கர்த்தர் உன்னை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது வரும் நாட்களில் பெரிய ஒரு காரியங்களை செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தலாம், பெரிய ஒரு காரியத்திற்கு உன்னை தயார்படுத்தலாம். இந்த கால வேளையில ஆமென், தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை ஆண்டவர் கரங்களில, ஆண்டவரே, இந்த தனிமைப்படுத்துகிற நிலை, கைவிடப்பட்ட நிலை போல உணர்கிறேன். இந்த உபத்திரவத்தையும் சகிக்க எனக்கு பலனை தந்திருக்கிறீர், நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதி. இந்த துக்கம் எனக்கு சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுத்து செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையில தனித்து விடப்பட்டது நிமித்தம் வேதனையோடு, துன்பத்தோடு, என்ன செய்வதென்று அங்கலாய்ப்போடு, நிராசையோடு கூட யாராவது இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு இருதயத்திலும் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலை கர்த்தரே அனுமதித்து இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு அதை சகிக்கிறவர்களாய், அதை ஆண்டவரே அந்த சூழ்நிலையை நிலை நிற்க உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம். கிருபை அவர்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே,
ஆமேன். ஆமேன். தனித்து விடப்படுகிற அந்த உபத்திரவத்திலும் ஆமேன் சகிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.